ஜனவரி 21 இன்று காலை எழும்பி கல்லூரி செல்வதற்கு முன்பு ஹாஸ்டல் உள்ள ஜிம்மில் உடல் பயிற்சி செய்துவிட்டு அப்படியே காலை சாப்பாடாக ஹாஸ்டலில் கொடுத்த தோசையும் சட்னி உப்புமா மற்றும் நான் 2-3 வகையான சாப்பாடுகள் சாப்பிட்டுவிட்டு சரி அப்படியே வாங்க சைக்கிள்லேயே காற்று வாக்கில் காலேஜுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டலில் இருந்து கல்லூரிக்கு கிளம்பி விட்டோம். ஹாஸ்டல்லேருந்து கல்லூரி வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். பேசாமல் பைக்கை வீட்டிலேயே வச்சுட்டு இல்லை வேறு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணிவிட்டு சைக்கிளை இங்கே லோக்கல் யூசேஜுக்கு சைக்கிள் வாங்கி வச்சுக்கலாமான்னு நினைக்கிறேன். காலை வேலையை முடித்து விட்டு ஹாஸ்டலுக்கு கிளம்பி விட்டோம். உனக்கு திவாகர் சாஸ்திரா தேங்காய் சோறு ஹெச்ஓடி சாருக்கு பிடிக்குமேடா, அதை கொடுத்துட்டு அதை எடுத்துக்கடா. கை வச்சுட்டேன் சார், அது சொத்த நோண்டி பாருங்க. முட்டை புதன்கிழமை என்பதால் ஹாஸ்டல் டிஃபால்ட்டாகவே அசைவச்சோறு போட்டு விடுவாங்க. ஸோ காலை சாப்பாடு நார்மலாக சாப்பிட்டு முடிச்சுட்டு வைத்த காயை போட்டு மதிய சாப்பாடை ஃபுல் லோடு ஏற்றிட்டு வந்துட்டோம். நம்ம காமர்ஸில் 3 ஜோடி சாக்ஸ் 100 ரூபாய்க்கு நம்ம பேஜில் விற்றுக்கிட்டு இருக்கோம், இன்ஸ்டாகிராம் யூடியூப்பில் விற்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த 3 ஜோடி சாக்ஸை 100 ரூபாய்க்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து பே பண்ணிவிட்டு வாங்கி கொண்டு சென்று விட்டார்கள். அதன் பிறகு வழக்கமான வேலை நாள் தான். மதியானம் ஃபுல்லாக ஆஃப்டர்நூன் செக்ஷன் ஃபுல்லாக ப்ராசஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் லேபில் ஆர்டிடி மற்றும் தெர்மோகப்பலுக்கான எக்ஸ்பீரியன்ஸை செய்து முடித்துவிட்டு இந்த நாளை அஃபிஷியலாக முடிச்சுட்டு நைட்டு 2 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து டெம்பர் கிளாஸ் வேணும்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. என்கிட்டே ஸ்டாக்கில் இருக்குது, உங்களுக்கு செட் ஆகுதா பார்ப்போம்னு சொல்லி பார்த்தா செட் ஆகிடுச்சு. அதனால் ஒட்டி கொடுத்து விட்டு நாளை முடித்துக்கொண்டு அடுத்த நாள் ஜனவரி 22, 2026 ஆமாங்க இது பியூசன் பிளாகுங்க. காலை சாப்பாடாக பிரெட்டை சாப்பிட்டு முடித்து விட்டு கல்லூரிக்கு சென்று விட்டோம். ப்ராஜெக்ட்டில் வந்து ஒரு 3 பேர்லேருந்து 4 பேர் வரைக்கும் டீமில் இருப்பாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட் மெம்பர்ஸ் வந்து ஒருத்தவங்களாக பிரிஞ்சு பொருள்லாம் வாங்கிட்டு வருவாங்க. ரா மெட்டீரியல் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி டிபார்ட்மெண்ட்டில் லைட்டாக 5S வேலை, அதாவது ஒரு புக்கை தேட போன வேலை, அப்புறம் எல்லாத்தையும் கழிச்சு போட்டு உதறி தள்ளி உள்ளே வைக்கிற மாதிரி ஆகி போயிட்டு சரி அப்படியே களைப்பாக இருக்கிறதே சற்று தேநீரை அருந்தி வரலாம் என்று கல்லூரியில் உள்ள கேன்டீனுக்கு நாங்கள் யார் யார் என்னென்ன சாப்பிடுகிறோமோ அதற்கு அவரவர்கள் காசு கொடுக்க வேண்டும் என்ற ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட்டின் அடிப்படையில் நாம் கல்லூரியில் உள்ள கேன்டீனுக்கு சென்று எங்கள் டீமில் உள்ள அனைவரும் அவங்களவங்க வாங்கி குடித்ததற்கு சாப்பிட்டதற்கும் காசை கொடுத்து விட்டு கிளம்பி விட்டோம். காலை வேலை நன்றாக சென்று விட்டதா, அப்புறம் மத்தியானம் சில டென்ஷன் ஆகிட்டதுனால வந்து அதுக்கப்புறம் நம்ம வீடியோ எடுக்கவில்லை. ஈவினிங் வழக்கம் போல் என்னோடய அஃபிஷியல் டே முடிச்சு விட்டு அப்படியே ஹாஸ்டலுக்கு கிளம்பி வந்துட்டோங்க. வியாழக்கிழமை காலையில் இருந்தே ஈகர்லி வெயிட் பண்ணுறது எதற்காக என்று பார்த்துருக்கீங்கன்னா இதற்காக தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் பிரியாணி எப்போவுமே சுமாராக தான் இருக்கும். பிரியாணி சீரியஸாகவே வந்து சுமாரான டேஸ்ட்டு தானே இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போய் சாப்பிட்டேன். பிரியாணியோடைய டேஸ்ட்டு கமர்ஷியலாக கடையில் கிடைக்கிற பிரியாணி மாதிரி இன்றைக்கி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, செம்ம டெண்டன்சியாகவும் இருந்துச்சு. சாட்டிஸ்ஃபைடாக சாப்பிட்டு முடித்து விட்டு இந்த நாளையை முடித்து கொண்டு போய் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய்ஸ். அடுத்து கண்டினியூஸாக 3 நாட்கள் என்ன வீடியோ வருமானு தெரில, அதனால் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.